என்ன சொன்னாரு புரிஞ்சுதுங்களா? அவர் குழந்தைன்றதால மழலை தமிழ்ல பேசுறதுனால பின்னாடி கொஞ்சம் பேருக்கு சரியா கேட்டிருக்காது. ஏசப்பா அவரை நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னாங்களாம். அங்க பாவம் பெருகி இருக்குது, நினிவே அழிக்கப்படும். மகிழ்விக்கிறேன் அதுக்கடுத்து கிஷான். எனக்கு பாட்டு பத்தி ரொம்ப தேங்க்யூ. அந்த மாதிரி அவங்க வந்து நடனம் ஆடி குதிக்க போறாங்க. இயேசுவுக்கு அப்போ ஜெர்மனி இருக்காங்க. நீங்க ஒரு நன்மைங்க. தேங்க்யூ. நிறைய பேருக்கு பயன்படும் நினைக்கிறேன். அவர் மெசேஜ் கேட்கிறப்போ தூங்கிட்டதுனால கீழே வந்து செத்தே போயிட்டாராம். மறுபடியும் பவுலன் நான் ஜெபம் பண்ணதுனால அவர் மறுபடியும் உயிர் பிடிச்சாருக்காம். அந்த மாதிரி நீங்க யாரும் மெசேஜ் கேட்கிறப்போ தூங்காதீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்தபடியா பிரதீஷ். பார்த்து 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். நைட்டு காலை மதியானம் ஜெபம் பண்ணுவேன். என்னை சில பேர் பார்த்துட்டாங்க. ராஜாட்ட சொல்லி சிங்க கேபில போட்டுட்டாங்க. ஏசப்பா சிங்கத்தோட வாயை மூடி என்னை காப்பாத்திட்டாரு. தேங்க்யூ. நான் தான் பைபிள். எனக்குள்ள 2 பிரிவுகள் இருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்கு. மொத்தம் சேர்த்து 66 புத்தகங்கள் இருக்கு. தினமும் நீங்க என்ன படிச்சீங்கன்னா ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. வேதம் ஒரு கண்ணாடி. தினமும் நீங்க பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணுவீங்களா? தினமும் பைபிள் படிக்கணும், பிரேயர் பண்ணணும். தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அதை ஃபாலோ பண்றது நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கடுத்து
தொழுமரத்தில் கை கால் கட்டி போட்டாங்க. கட்டி போட்டோடனே நாங்கள் ஏசப்பாவை பாதி துடிச்சிட்டு இருக்கோம். பாதி துடிச்சிட்டு இருக்கும்போது கை காலை கட்டிக்கிற சங்கடிலாம் இருந்துச்சு. உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் ஏசப்பாவை பாதி துடிங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் பைபிள் கேரக்டராகவே மாறி ஒவ்வொரு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து
தம்பி உட்காராங்க. ஏய் நகர் 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 நகர். நீ பிரேயர் பண்றியா? நீ பைபிள் படிக்கிறியா? நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நீ சண்டே கிளாஸ்க்கு வரியா? ஐயா நீயா? என்ன பேர் நான் பிரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், எல்லா கூட்டத்திலையும் கலந்துப்பேன், 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன், சண்டே கிளாஸ்லாம் கூட போவேன். உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். பேர் சார் கத்து போச்சா? உங்க பேர் இல்ல. அது எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. நீ உலக பார்வைக்கு ஜெபம் பண்ண, உலக பார்வைக்கு உபவாசம் இருந்த. உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. உங்க பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன். திருட்டு பண்ண ஆண்டவரே. நீங்க ஆசிரியர் வச்சு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா ஊரெல்லாம் ஏமாத்தி லஞ்ச காணிக்க போடுற ஆண்டவரே. உங்களுக்கு இதுல பெருமை வேற. இதெல்லாம் பரலோகத்துல விட்டுறாதீங்க ஆண்டவரே. உள்ள விடலையா? நல்லது செஞ்சா மட்டும் போதாத, உண்மையா ஆண்டவரே. ஆண்டவரே இதெல்லாம் ஆக்டிங் தான்ப்பா. இதெல்லாம் பார்த்து பழகிடுச்சு. ஆக்டிங் தானா? நீ கேப்ரியல், இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். உங்க பேர் என்ன? என் பேரு ஜெபமணி. நான் ஜெபிச்சா அந்த ஆவியானவர் நிற்பாரு. அந்நிய பாஷையில கூட பேசுவேன். ஆண்டவர் அதுதான் உங்களுக்கே தெரியும். ஆண்டவரே சர்ச்சில் அந்நிய பாஷை, ஆனா கொடாடியில வேற பாஷை. இதெல்லாம் பரலோகத்துல விட்டுறாதீங்க ஆண்டவரே. பரலோகமே ரெண்டாயிடும். சரி அதை விடுங்க. எங்க பக்கத்து வீட்டு பங்கஜம், அவர் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல இல்ல. அது எப்படி இருக்கும்? என் பேரே இல்லை. அவர் பேர் எப்படி இருக்கும்? வாடி வாய நடுக்கிறதுல கிழிச்சிருந்தேன். கமான் ஃபர்ஸ்ட். உங்க பேர் என்ன? என் பேரு கிரேஸ். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. உலகத்துல கர்த்தருக்காக உண்மையா இருந்ததால உத்தம ஊழியக்காரனான உங்களை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போறாரு. வெல்கம். உங்க பேர் என்ன? என் பேர் பிளெஸி. நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. நீங்க ரட்சிக்கப்படாத. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடப்பட்டு. என்ன என் பேரா? நான் ஏசப்பாக்காக உண்மையா வாழ்ந்தேன். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணம்மா. நீங்க ரட்சிக்கப்படாததால உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டு. என்ன ரட்சிப்பா? நான் கூட பிளெஸ்ஸியம்மா வீட்டில் டிவியில் பார்த்துருக்கேனே. பிளெஸ்ஸியம்மா நீங்களா? நீங்கள் ஆட்சியம்மா பற்றி சொல்லியிருக்கலாமே பிளெஸ்ஸியம்மா. நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? நீங்க பரலோகத்துல இருக்கீங்க. உங்க பேர் என்ன? பிரியா. நீங்க ரட்சிக்கப்படாததால உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல. பரலோகமா? ஜீவ புஸ்தகமா? அப்படின்னா என்ன? லெஸ்ஸி நீயா? நீ கிறிஸ்டியன் தானே? ஒரு நாளாச்சும் ஏசப்பா பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கிறியா? நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா அது நீதான் காரணம். நீ மட்டும்தான். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. நான் தான் தப்பு பண்ணேன். ப்ளீஸ் அவரை விட சொல்லுங்க. விதைப்பின் காலத்துல விதைக்காமல் அறுப்பின் காலத்துல பிச்சை கேட்டாலும் ஒண்ணு கிடைக்காது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஏசப்பா. நான் சுவிசேஷம் சொல்லப்பா. 2 பேர் போனாரு. நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கு மேல விழுந்த கடமை. அதை ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு சொல்லி சுவிசேஷம் சொல்றது உங்க ஒவ்வொருத்தரோட கடமை. தினமும் சுவிசேஷம் சொல்லிடுங்க. மறக்காம சுவிசேஷம் சொல்லிடுங்க. மேரி கிறிஸ்மஸ். ஆமாண்டவரே அழிக்க பார்த்தாரு. நாங்க ஏசப்பா கிட்ட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். உங்களுக்கும் எதனா கஷ்டம் வந்துச்சுன்னா ஏசப்பா கிட்ட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். நான் மோசே. நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் வழி நடத்தினேன். நான் ஏசப்பா கூட முகமுகமாக பேசினேன். அதே மாதிரி நீங்களும் ஏசப்பா கூட முகமுகமாக பேசுங்க. தேங்க்யூ.
சொல்றதெல்லாம் கேட்பேன். நீங்களும் ஏசப்பா சொல்றதை கேளுங்க. டெய்லி பைபிள் படிங்க, ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ. சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரி இந்த யூடியூப் சேனல் இல்லையா, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இப்போ நான் வந்துச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்டர்வியூவை பத்தி பார்க்க போறோம். அந்த இன்டர்வியூவோட பேர் என்னன்னா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க ஷோ. அதனால உங்க எல்லாரையும் நான் பலத்த கரந்தோஷத்தோட வரவேற்கிறேன். எல்லாம் இப்ப யார் வர போறாங்க, என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரவங்க ஒரு பலத்த கரந்தோஷத்தை கொடுத்து வரவேற்கலாம். உங்க பேர் என்னங்க? என் பேர் வழியா இருக்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வாரம் சண்டே என்ன மெசேஜ்? விசுவாசம் இல்லாத மெசேஜே இல்லைங்க.
பரிசுத்த ஆவியானவரை பத்திங்க. ஏங்க எல்லா மெசேஜும் பரிசுத்த ஆவியானவர் பத்தி தான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத மெசேஜே இல்லைங்க. என்னங்க பிரச்சனை? நான் வசனத்தை கேட்கணும்னு ஆர்வமா இருவேங்க. ஆனா அந்த வசனம் என் காதுக்குள்ள போகவே போகாதுங்க. நான் மட்டும் இல்ல, இல்ல நிறைய பேர் அப்படிதாங்க. என்னங்க நீங்க எங்க சார் பத்தி இப்படி சொல்லுங்க? நல்லா கிளம்புங்க, போங்க போங்க. சரி, வந்த மொத ஆளை பார்த்துட்டோம். வந்த ரெண்டாவது ஆளை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு பலத்த கரத்தை உங்க பேர் என்னங்க? நான் தான் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நானாங்க சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் வந்துருவேங்க. எல்லா ப்ரேயரும் அட்டென்ட் பண்ணுவேன். ரொம்ப ஃபயரா இருப்பேங்க. சூப்பர் சூப்பர். பாஸ்டர் பேசுற எல்லா மெசேஜும் கேட்டு அதன்படியே நடக்கணும்னு நினைப்பேங்க. கர்த்தருக்காக பலன் கொடுக்கணும்னு நினைப்பேங்க. சூப்பர்ங்க சூப்பர். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆளா நான் தான் இருப்பேன். ஆனா 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 சொல்லுமா? சர்ச்சு வாசப்படி தாண்டோன்னு எல்லாமே மறந்துடுங்க. நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்காங்க. அதுதான் அவங்களும் ஃப்ரெண்டு தான். சரி, ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து 2 பேரும் பார்த்துட்டோம். வர 3வது ஆளாக எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு பலத்த கரதோஷம் வரும்போதே ஃபயர் ஆயிடுறாங்க. உங்க பேர் என்னங்க? நான் முன்னுள்ள இடத்துல விதைக்கப்பட்டேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நானாங்க கர்த்தருடைய சபைக்கு ஆர்வத்தோடு வருவேங்க. கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஆர்வத்தோடு கேட்பேங்க. கர்த்தர் கொடுக்குற மெசேஜ் எல்லாம் டெய்லி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கூட என்ன ரெஃபரன்ஸ் கேளுங்க. நான் தான் இருப்பேன். ஏன் அந்த பாஸ்டருக்கே அசிஸ்டன்ட் மாதிரி நான் தாங்க. அவர் கொடுக்குற வார்த்தையின்படி அதன்படியே நடப்பாங்க. 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் 4 மாசம் கூட நடப்பாங்க. இதெல்லாம் எப்படின்றீங்க? முன்னதறி இருக்கும் கடவுளின் கிருபை தேவனின் தயவுங்க தயவு சோத்திரமானது. ஆனா இந்த உலக கவலை ஒண்ணு வரும் பாருங்க. என் கவலையை சொன்னா அந்த இயேசுநாதரே அழுதுடுவாருங்க. இந்த கவலைகளின் மத்தியில் எப்படிங்க அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க முடியும்? ஆமாங்க ஆமாங்க. சார் நீங்க என்னைய ஒரு நிமிஷம் பேசி மயக்கிட்டீங்க. என்ன பண்ணீங்க? போலாம் முன்னதறி இருக்கும். போ வயசுல அடுங்க மறக்காம நோக்கி என்னடா இது ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து வந்து 1 சரியில்லை 2 சரியில்லை 3 சரியில்லை வர 4வது இருக்கும்போது நல்லா இருக்கணும். அந்த இயேசுநாதரை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் கோவப்படாம அவங்களுக்காக ஒரு பலத்தை கரண்டு அவங்க பேர் என்னங்க? என் பேரு நல்ல காலத்துல விதைக்கப்பட்டவங்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் சபைக்கு சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க. கரெக்டாக ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி ஏசப்பா எனக்காக பேசுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏசப்பா கூட எனக்காக இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசுவாருங்க. நான் அதை ஒவ்வொரு நாளும் அது மேலே கை வச்சு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அதன்படி 160 பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். எங்க சர்ச் சேனலுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாம எதுவும் செய்ய முடியாது. நீங்களும் அவருடைய வார்த்தையை கேட்டு விட்டு விடாம 160 பலன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷோவோட பேர் கேட்ட மாதிரி 4 பேர் வந்தாங்க. 4 பேரும் 4 விதமா பேசிட்டு போனாங்க. இந்த ஷோ ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு சொல்லி சபைக்கு வருவேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தை என் காதுக்குள்ளே போகாதுன்னு சொன்னாங்க. வந்த 2வது ஆள் என்ன சொன்னாங்க, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு வருவேன், சர்ச்சைக்கு ஆளா வருவேன், இடத்துல உட்காருவேன், ஆனா சர்ச்சு வாசலை விட்டு வெளில போகும்போது என் கர்த்தருடைய வார்த்தை ஃபுல்லா போட என் மண்டையில ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னாங்க. வந்த 3வது ஆள் என்ன சொன்னாங்க, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன், நான் எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்து வைப்பேன், அதுபடி 1 மாசம் 2 மாசம் 4 மாசம் கூட இருப்பேன், ஆனா இந்த உலக கவலை ஒண்ணு வந்து என்ன ரொம்ப கலங்க வச்சிருன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், ஆனா கலங்காதீங்க. 4வது ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க சொன்னதை கேட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதனால அவங்க கையை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல இருந்து வரும்போதே எசப்பா என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. இங்க வந்து கேட்டு முடிச்சுட்டு பிறகு அந்த வார்த்தை மேல கையை வச்சு அவங்க பரிசுத்த ஆவியான உதவியை கேட்டு அதுபடி நடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியான உதவியோட நீங்களும் அதுபடி நடங்க. கர்த்தர் வந்து நம்மளுக்கு கிருபையா நல்ல ஒரு பாஸ்டர் கொடுத்து நிறைய ப்ரேயர் வச்சிருக்கிறாரு, நிறைய மெசேஜ்
கொடுத்திருக்கிறார். நம்மள நிறைய பேர் இவர் எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாரு, இவர் ஒரு ஆசீர்வாதமான மெசேஜே கொடுக்க மாட்டாரா, எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைச்சாலும் வேதமே வெளிச்சம், போதக சிஷ்யே ஜீவொழின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சோ நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் உதவியோட நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைய 100, 60, 30 பலன் தாங்க. ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா கர்த்தரையும் அவர் வசனத்தையும், ரசிப்போமா கொஞ்சம் ருசிப்போமா. நீங்களும் கர்த்தருக்காக அவருடைய துணையை வச்சு 100, 60, 30 பலன். டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள் படிங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருங்க. மேரி கிறிஸ்மஸ் டைம். கர்த்தர் நம்மை சரியான பாதை. ஹல்லேலூயா. பிரின்சி, சௌமியா, அனுப்பிரியா,
காவ்யா, கவி, சாதனா, பிரித்திகா, கௌஷிக், ஆதவன், ரிதவன், ராகவி, பிரித்திஷ், மகிழ்மித்ரன், பிரதீபா, ஹெலன், கெவின், கிஷாந்த், மதிஸ்ரீ, துரை சிங்கம், கோகுல், அஸ்வந்த்,